இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எந்த விஷயமா? பூமி உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாலாமே. என்னது? என்ன அடிச்சிட்டேன்னு ஊரு முழுக்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காளா அந்த தைத்தக்கா? சேச்சே, பூமி ஒன்னும் சொல்லலடா. பின்ன யார் சொன்னாங்களா? ஏண்டா என் புள்ள மேல யாராவது கை வச்சா உன் அம்மானா எனக்கு எப்படிடா தெரியாம இருக்கும்? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா பூமி உன்னை ஏன் அடிச்சாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? அத பத்தி எதுவும் பேசாதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. அவளை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வராததுனால கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு எல்லாரும் கவலையோட இருந்தோம். அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் அபூர்வ மேடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அம்மா உள்ள போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு போனேன். யாரும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாம அவங்கள அனுப்ப வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சாதாரணமா தான் இறந்தாங்களா இல்லனா யாராவது வேணும்னே பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கிருஷ்ண பிரசாத், அவங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு வீடு வாசல விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவியா? இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நீ இல்லாம உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும் நினைச்ச? சரி விடுங்கண்ணா, அதான் வந்துட்டார்ல. என்னங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூமியை காணோம். பூமி எங்க? நான் பூமி கிட்ட பேசணும். பூமியும் சரியும் மண்டப ஏற்பாடுகளை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. சரி, நான் அங்கேயே போய் பாக்குறேன். என்னங்க நீங்க தனியா கிளம்பி போறீங்களா? அதுக்காக இந்த ட்ரெஸ்லயே வருவீங்களா? போய் ரெடி ஆயிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே போலாம். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். பொண்ணு கல்யாணத்தை விட உனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு? அது இல்லாம பூமி வேற எங்க போறா? அவ அங்கதான் இருக்க போறா. கிருஷ்ணா, போய் ரெடி ஆயிட்டு வாப்பா. எல்லாரும் சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் போங்கப்பா. கல்யாணத்துக்கு உங்களுக்காக வாங்கின ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. என்ன நீங்க கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளி மாதிரி அப்படியே நிக்கிறீங்க? ஹலோ, உங்களதான். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு போய் பாருங்க. அது நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும்ல. நான் எங்க வரணும்? அதான் வரவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும்ல. வா, 2 பேரும் சேர்ந்து ரிசீவ் பண்ணலாம். நான் எதுக்கு? நம்ம 2 பேரும் வெல்கம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு யாரு தெரியும்? எப்ப அறிமுகமாயிட்டா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. 4 பேர் பார்த்து பொருத்தமான ஜோடின்னு சொன்னா அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பொருத்தமான ஜோடி யாரு? ஐயோ, அதான் இந்துவும் அவளோட புருஷனும். அந்த வார்த்தைய மனமேடையில உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க. இப்ப ஏன் சொல்ல போறாங்க? சரி சரி, நீ வந்து என் பக்கத்துல நிக்கலாம்ல. அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. சொந்தக்காரங்களா அறிமுகமாயிடுவாங்க. அறிமுகமானாலும் ஆகாம போனாலும் ஃபியூச்சர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுவும் உண்மைதான். அதாவது நான் தனியா சொந்தக்காரங்களை ரிசீவ் பண்ணா நல்லாவா இருக்கும் சொல்லு? நீயும் கூட வரலாம்ல. முதல்ல இந்து வரதுக்குள்ள இங்க எல்லா ஏற்பாடுகளையும் நான் முடிச்சு வச்சிருக்கணும். ஐயர் கேக்குறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் இங்க இருக்கணும்ல. வரவங்களை எல்லாம் நீங்க போய் பாருங்க. ஐயோ, நீங்க போங்க, போய் அவங்கள பாருங்க. சரி. என் கொலுசுக்கு வேர்க்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்றது?
காரியத்துக்கு விளக்க ஏத்த சொன்னேன். ஏத்தின உடனேயே அணைஞ்சு போயிடுச்சம்மா. என்னது இது? அது உனக்கு வெறுக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் காத்து. உங்களால ஏத்தன விளக்கு அணைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன மறுபடியும் ஏத்துனா எரிய போகுது? மணமேடையில விளக்கெல்லாம் அணைய கூடாது. ஓ, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? முதல்ல அந்த ஃபேன் அந்த பக்கம் திருப்புங்க. வந்தவங்கள போய் கவனிங்க. இல்ல என்னென்ன முழிச்சிட்டே இருக்கீங்க? போங்க. ஓகே. ஆ, எங்க போற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட நில்லு, ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் போணும். அம்மா நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்படி என்ன அவசரம்? எல்லாரும் சேர்ந்தே போலாம்ல. இத பாரு, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிதான் எனக்கு கல்யாண காட்சி இல்லாம இந்த மருதாணி எப்ப செவக்கும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ, என் பொண்ணுக்கு உங்க நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் வராதுமா. இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க. சீக்கிரமா வாங்க, ஆரத்தி எடுங்க. ஐயரே, கல்யாண பொண்ணு வந்தாச்சு. கௌரி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்மா.